நான் வந்து ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிரேசி மோகன் சார் அதில் டயலாக் அசிஸ்டண்ட்டாக இருப்பார். ஸோ நைட்டு ஆனால் அவர் த்ரோட் நைட்டு தான் ஒர்க் பண்ணுவார். நைட்டு ஒர்க் பண்ணும்போது நானும் கிரேசி மோகன் சாரும் பேசிகிட்டே இருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கிரேசி மோகன் சார் சொல்லுவார், சார் நீங்கள் மட்டும் ஃபுல் ஹியூமர் படம் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் சுந்தர் சி மாதிரி வருவீங்க சார் அப்படின்னு அப்போ அடிக்கடி சொல்லுவார். ஆனால் என்னோடய டேஸ்ட் வந்து ராம்கோபால் வர்மா இந்த மாதிரி ஆக்ஷன் தான் உள்ளே இருந்தது. ஆனால் கிரேசி மோகன்ட்ட நான் பேசும்போது அந்த மோடில் தான் நம்ம அதை பேசி ஆகணும். ஸோ அதே மாதிரி நமக்கு நிறைய ரசனைகள் இருக்கலாம், ரசிப்புத்தன்மை இருக்கலாம். ஆனால் நம்ம படம்னு வரும்போது சுற்றி இருக்கிறவங்க நம்ம எல்லாமே வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, பெரிய ஸ்கேலில் பண்ணுங்கள், பெருசாக பண்ணுங்கள் அப்படின்னும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே வெறும் ஆசை மட்டும் கிடையாது. சுற்றி இருக்கிறவங்க சினிமாங்கிறது ஒரு கிட்டத்தட்ட என்னோட சேர்ந்த ஒரு 50 பேரோட ஆசையும் சேருதில்ல. ஸோ அப்படின்னும் போது என்னோடது அதிகபட்ச ஆசை வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுங்கிறது தான். ஸோ அதை நோக்கி நான் போக வேண்டிய அந்த ஆசை இன்னமும் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் வந்து ப்ரொடக்ஷனில் வரும்போது இருக்கும். ப்ரொடக்ஷனில் வரும்போது ஒரு நம்ம சின்ன கதைகள் பண்ணணும், இல்லை சில கதைகள் படம் யோசிக்கும் போது நமக்கே ஒரு தின் லைனாக ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதை வந்து யாராவது நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது இந்த லைன் உனக்கு பிடிச்சிருந்தா டெவலப் பண்ணு, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான் ஆசை. ஒரு ரைட்டராக பண்ண முடியுதே ஒழிய ஒரு டைரக்டராக பண்ண முடியல. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.